அதில் ஒரு டயலாக் வரும். சத்யராஜை பார்த்து ஒரு சின்ன பையன் கேட்குற மாதிரி, பாலுங்கிறது நீங்க உங்களோட பேரு, தேவருங்கிறது நீங்க எங்க வாங்கின பட்டம் அப்படின்ட்டு. அப்ப சத்யராஜ் கண்ணத்துல அடிச்ச மாதிரி ஒரு சீன் வச்சிருப்பாரு பாரதிராஜா. அது ஒரு ஜாதி வரை கிடைச்ச சவுக்கடி இல்லையா? தமிழ் படம் அதுக்கு அதை விட முக்கியம் என்னன்னு கேட்டா, அந்த பையன் கரையேறி நிற்பான். சத்யராஜ் பார்த்து கேட்பான், நான் கரையேறி ரொம்ப நேரம் ஆச்சு, நீங்க எப்ப கரையேற போறீங்கன்னு கேட்பான். அதுதான் அது முக்கியம். ஸோ அந்த மாதிரி வந்து சாதி வெறிக்கு சவுக்கடி கொடுத்த மாதிரி சமூக அவலங்களை அப்பப்ப தட்டி கேட்கறது தமிழ் சினிமா தான். இன்னொன்று வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க, தமிழ் சினிமாவில் இருக்கிறது வந்து தமிழ் சினிமாவில் வந்து ட்ரெஸ் வந்து அவலமா இருக்கு, அதாவது ட்ரெஸ்ஸை பார்த்து நிறைய குழந்தைகள் கெட்டு போகுது அப்படி அப்படின்ட்டு. 3 மணி நேரம் நானும் உட்காந்து ப்ரோக்ராம் பார்த்தேங்க. கீழே இருந்து மணிமணியா குழந்தைங்க அழகழகா நம்ம கலாச்சாரத்துக்கு நம்ம ட்ரெஸ் பண்ணி சினிமா பாட்டாக இருந்தாலும் நல்லா பண்ணாங்க. இங்கே இத்தனை குழந்தைகள் இருக்கு, இத்தனை பெண்கள் வந்திருக்காங்க. யாருமே தமிழ் படம் பார்க்க மாட்டாங்கன்னு கிடையாது, எல்லாருமே தமிழ் படம் பார்த்துருக்காங்க. எதை எடுக்கணும் எதை எடுக்கக்கூடாதுன்னு சிந்திக்க தெரிஞ்சவங்களாம் வந்ததுனால கலாச்சாரத்துக்கு ஏற்ற மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வரலையா அவங்க? ஆமாங்க, கொலவரி பாட்டை பற்றி சொல்லணும்னா தமிழ் படத்தோட தமிழ் கலைஞர்களோட வந்து உலகத்தை ஃபுல்லா அறிமுகப்படுத்தினது, உலகம் ஃபுல்லா அந்த பாட்டை இன்னைக்கு பாடுது அப்படின்னா தமிழ் சினிமாவில் தான். தமிழ் லாங்குவேஜை பத்தி உலகம் ஃபுல்லா தெரிஞ்சிருக்குன்னா அந்த ஒரு பாட்டு. கிளாஸு ஸ்காட்சு ஐயும் ஐயும் சைட்டு. அந்த காலத்துல கண்ணும் கண்ணும் பேசியதும் உன்னாலன்றோ, இன்ப காதலிசை பாடியதும் நீயே என்றோ, பெண்மனதில் ஏற்றி வைத்த தீபம் அல்லவோ அப்படி பாடினாங்க. என்ன அந்த பாட்டமா எனக்கு மனப்பாடமே பண்ண வரல. 8 வயசு பேத்திட்ட ஃபோனில் ஐஎஸ்டியில் கேட்டு கேட்டு எழுதி எழுதி மனப்பாடம் பண்ண மறந்து போச்சுங்க. ஏன்னா ஐயோ 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 வீட்டு இதெல்லாம். அப்புறம் கிளாஸுக்கு ஸ்கேட்சு 3 ஒயிட்டு இப்படிலாம் ஒரு தமிழ் வார்த்தையை எந்த அகராதியில கமல் கண்டுபிடிச்சு? அது வந்து சமுதாயத்தின் பிரதிபலிப்பு அந்த பாட்டு. அதாவது தர்மனும் துரியோதனும். தர்மன் தெருவில் நடக்கிறப்ப பார்த்தீங்கன்னா எல்லாரையும் பார்க்குறப்ப நல்லவங்களா தெரிஞ்சாங்க, எங்களை மாதிரி. தர்மன் துரியோதனன் தெருவில் நடக்கிறப்ப அதே தெருவில் எல்லாரும் பார்க்குறப்ப கெட்டவங்களா தெரிஞ்சாங்க. ஆல் இஸ் வெல், ஆல் இஸ் வெல், எல்லாம் நன்மைக்கே எல்லாம் நல்லதுக்கே நினைச்சு படம் பார்த்தீங்கன்னா ஆல் இஸ் வெல், ஆல் இஸ் வெல் பேண்ட் இப்படி கழட்டு அகலாமா சங்கர் பள்ளிகளா ரொம்ப கண்டாரி. அதோட இல்லை பாருங்க, குடியரசு தின ஒரு பேட்டி சங்கர் கொடுக்குறாரு. அதுல என்னன்னு கேட்டா, முன்னாடி எல்லாம் பாரதநாட்டியத்துல தேவதைகள் தான் குரூப்பா டான்ஸ் ஆடும், அதுக்கப்புறம் பரதநாட்டியத்துல குரூப்பா டான்ஸ் ஆடுவாங்க. இது என்னன்னா வேற வேற நாட்டுல போய், நல்ல வேலை நம்ம நாட்டுல அம்புடனவங்களுக்கு, வேற நாட்டுல போய் ஏகப்பட்ட செலவுல பிரம்மாண்டமா நிறைய செலவு பண்ணி நிறைய பெல்லி டான்ஸர்ஸை வரிசையா நிறுத்தி வச்சு ஒரு குரூப் பெல்லி டான்ஸ் போட்டு, அதுதான் அந்த நண்பன் இல்லையா? படத்துல அதாவது காலேஜில் நடக்காத விஷயங்கள் அதுல இல்லை. ஸோ ஆல் இஸ் வெல், எல்லாம் நல்லதுக்கே நினைச்சுக்கிட்டு நல்ல விஷயங்களை கிரகிக்க முடிந்தால் தமிழ் திரையுலகமும் சமுதாய வளர்ச்சிக்கு மிகுந்த தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கமல் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் உஷாராகி பின்பக்கமா அப்படியே போயிடுவாங்க ஓடின்னு நான் பார்த்தேன். ஆனா அவங்க பயப்படுற மாதிரி தெரியல. நான் ஒரு கை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி வந்திருக்கிறாங்க. வாங்கம்மா வாங்க. மதிப்புக்குரிய நடுவருக்கும் இங்கு வந்திருக்கும் அனைவருக்கும், தமிழ் சினிமாவால் சீர்கெட்டும் வருத்தப்படாத வாலிபர் சங்கத்தின் உறுப்பினரான எதிர்கட்சி நண்பர்களுக்கும் என்னுடைய மாலை வணக்கங்கள். ஒரு காலத்தில் தமிழ் சினிமா சமுதாயத்தின் பிரதிபலிப்பாக இருந்தது. சமுதாயங்களுக்கும் நல்லது கெட்டதெல்லாம் தமிழ் சினிமாவில் காட்டிட்டு இருந்தாங்க. ஆனால் இன்றைய நிலை சமுதாயம் தமிழ் சினிமாவை பிரதிபலித்துக் கொண்டிருக்கிறது. அது ஒரு நல்ல பிரதிபலிப்பு, நம்ம கவலைப்பட வேண்டாம். ஆனா அது இல்லை அப்படிங்கிறதால தான் எனக்கு அது ஒரு பட்டிமன்ற தலைப்பா நம்ம இங்க வச்சு பேசிட்டு இருக்கோம். இப்போ வந்து நம்ம எதிர்கட்சி நம்பர் சொன்னாரு கமல், நல்ல படங்கள்லாம் எவ்வளோ வருதுன்ட்டு. நம்ம அம்மா சொன்ன மாதிரி இந்த கட்டபொம்மன் சிவாஜி கிடைச்சது அம்மா சொல்லக்கூடாது, பட்டிமன்ற நடுவர்களே சொல்லுங்க. அம்மா
எல்லாம் கூப்பிட்டுட்டே பாருடா நல்ல படம்டா அப்படின்னு. அவங்க பார்த்துட்டு என்னது ஒரு படம், உங்க ஹீரோ ஒரு டயலாக் பேசிட்டாரு அப்படியே தூக்குல தொங்கிட்டாரு, இதுவே எங்க ஹீரோவா இருந்தா அந்த தூக்கு கயிறை கடத்தி பக்கத்துல இருக்க வில்லனை போட்டு ஒரு சுருக்கு அந்த பக்கம் 4 பேரை அடிச்சு போட்டு புத்திர தப்பிச்சு குடிச்சு எப்பயோ போயிருந்திருப்பாரு அப்படின்னாங்க. ஏன்னா அவங்கள சொல்லி தப்பு இல்லைங்க. தமிழ் சினிமா வந்து நம்ம சமுதாயத்துல கையில ரசனையை மட்டப்படுத்தி வைத்திருக்கிறது. அதுதான் இங்க குற்றச்சாட்டு. ஒரு ஹீரோவால முடியாததுங்கிறது எதுவுமே இல்லை. அவங்க வந்து சூப்பர் ஹீரோ மாதிரி காட்டுவாங்க. அவர் ஒரு பிஜிலி வலையை தூக்கி போட்டாருன்னா 100 கணக்கில் செத்து விடுவாங்க. இதே அவர் மேல அணுகுண்டுவே தூக்கி போடுங்களேன், அவர் அசைக்காம நல்லா ஹாப்பியா இருப்பாரு. அது செத்து போற மாதிரி காட்டினாலும் அடுத்த சைட்லயே பொழைச்சு வந்துருவாரு ஹீரோ. ஏன்னா அந்த மாதிரி வந்து ஒரு ஹீரோ வந்து எப்பவுமே ஒரு பெரிய சூப்பர் ஹீரோ மாதிரியே காட்டிட்டு வராங்க. அதை விட கொடுமை என்னன்னா அப்பெல்லாம் நல்லவங்களாவது காட்டினாங்க. இப்பெல்லாம் ஹீரோ தான் பாதி வில்லத்தனம் பண்றது படத்துல. பாத்தீங்கன்னா கள்ள கடத்தல் பண்றது, அப்புறம் போதை மருந்து கடத்துறது. நம்ம ஊர்ல சாதாரணமா இந்த உண்டியல் திருடுறவன் அப்புறம் பிக்பாக்கெட் அடிக்கிறவங்களாம் கூட இன்டர்நேஷனல் லெவல்ல எப்படி திருட்டுத்தனம் பண்றது படமே எல்லாம் சொல்லி கொடுத்துருங்க. பாத்தீங்கன்னா விக்ல வந்து நிறைய வயல் வச்சு கடத்துவாங்க, கொலை பண்ணா எப்படி தப்பிக்கிறது, பணம் எப்படி கையாளுறது, எல்லாமே தமிழ் சினிமா சொல்லி தருது. இதுதான் இந்த சமுதாயத்தை வளர்க்கறதுங்களா? எல்லாம் கூட பொறுத்துக்கலாங்க. சத்தம் போடுவாங்க பாருங்க இந்த படத்துல. முதல்ல வில்ல ஆரம்பிப்பாரு, ஏய் அப்படின்வாரு. உடனே ஹீரோ ஏய், உடனே வில்ல சுத்துட்டாங்களா ஏய் அப்படின்ட்டு. இப்படியே ஒரு 5 நிமிஷத்துக்கு மாத்தி மாத்தி எல்லாரும் ஏ. இதுக்கு வசனம் எழுதுனாரு, வசனம் கர்த்தா. அவர் வேலை பாத்தீங்கன்னா பக்கம் ஃபுல்லா ஏ இப்படி எழுதிட்டு வந்திருப்பாரு அவரு. இதை பார்த்து நம்ம அப்படி நாளைக்கு ஸ்கூல் போகணுமா, டீச்சர் வந்து ஏ அப்படின்னா இவங்க ஏய் அப்படிங்கிறது. இப்போ பசங்களை பாத்தீங்கன்னா பெத்தவங்க எல்லாம் ஒரு படம் ரிலீஸ் ஆகும் போதும் எவ்வளவு டென்ஷனா இருக்காங்க தெரியுமாங்க. நம்ம புள்ள அடுத்து எந்த கெட்டப்ல வருவான் அப்படின்ட்டு முடியெல்லாம் அப்படி ஃப்ரெண்ட் வச்சுட்டு அப்படியே அண்ணியன் மாதிரி இப்படியே எல்லாரையும் பார்த்துட்டு இருப்பாங்க. அடுத்த சீசன்ல மொட்டை அடிச்சுக்கிட்டு மொட்டை பாஸ் அப்படின்வாங்க. கரெக்ட் இருக்கா முடிய வெள்ளை அடிச்சுக்கிட்டு மங்காத்தா ஸ்டைல். ஆத்தா அப்பெல்லாம் வந்து சேது விக்கிற மாதிரியே ஓரத்துல நின்றுட்டு இருப்பாங்க. அது வந்து பரவாயில்ல. பசங்க வந்து நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா ஏதாவது படத்துல அப்படி இப்படின்னு ஏதாவது ஒரு காட்சி வந்துச்சுன்னா நம்ம ஊர்ல காசு போடுவான்னு சொல்றாங்க. முடிஞ்சு காசு எடுக்கிறதுக்குள்ள அந்த படம் சீன் போயிடும். இப்பெல்லாம் அப்படி அப்பா அம்மா போட ஆரம்பிச்சாங்கன்னா படம் முடியறதுக்குள்ள அப்பா அம்மா ஏழை ஆயிடுவாங்க, பசங்க பணக்காரங்க ஆயிடுவாங்க. ஏன்னா அவ்வளவு காசு கீழே போட வேண்டியது இருக்கு. சில வளர்ந்த பசங்க அதை விட உஷாரு. அந்த மாதிரி படம் சீன் வராம இருந்ததுன்னா அவன் காசை போடுறான் கீழே. என்னடான்னா அப்பா எடுக்கிறதுக்குள்ள இல்லாட்டி பார்த்து ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிட்டு வரப்பா, அதனால அவர் முடிச்சு எடுக்கட்டும், நான் சீனை பாத்துக்கிறேன் அப்படிங்கிறான். இந்த அளவுக்கு இருக்குங்க. இந்த ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ, இந்த முதல் நாள் முதல் காட்சி, இது ஒரு விஷயத்துக்காக நம்ம இளைஞர்கள் செலவு பண்ற பணமும் நேரமும் எவ்வளவு தெரியுமாங்க. அவங்க ஹீரோ படம் வருதுன்னா நைட்டே போயிட்டு தியேட்டர்ல வாசல்ல கியூல நிப்பாங்க. இன்னும் 1000 2000 என்ன வேலை சொன்னாலும் அந்த தியேட்டர்ல படம் கொடுத்து வாங்கிடுவாங்க. அந்த அளவுக்கு. அது மட்டும் இல்லம்மா, பால் அபிஷேகம் கட் அவுட்டுக்கு, அதுக்கப்புறமாட்டி இந்த ரசிகர்களும் அந்த ரசிகர்களும் சிண்டை பிடிச்சிக்கிட்டு ரத்த ஆறு பெருக்கெடுத்து ஓட தலைகள் தாமரை இலைகளாக மிதக்க, அதில் அங்கே ஒரு கொலை விட, இதெல்லாம் அந்த அடிமட்டத்தில் இருக்கிற ரசிகர்கள் இருக்கிறார்களே, ரசிகர் மன்றத்தை சார்ந்தவர்கள். ஏன்னா இவங்க 2 பேரும் தோளில் கையை போட்டுக்கிட்டு போயிடுவாங்க நடிகர்கள். ஆனால் உயிரை கொடுத்து இந்த உயிரை பணயம் வைத்து ரசிகர் மன்றத்தை வளர்த்து கொண்டிருக்கிற ரசிகர்களாக தமிழ்நாட்டு ரசிகர்கள் மாறிக்கொண்டிருக்கிறார். அதான் அம்மா சொல்ற மாதிரி பால் அபிஷேகம் பண்றாங்க பாத்தீங்களா, அடுத்த வேலை கஞ்சிக்கு அவங்களுக்கு வழி இருக்காதுங்க. கடனோட தான் வாங்கி அவங்களோட ஹீரோக்கு பால் அபிஷேகம் பண்ணுவாங்க. ஏதாவது ஒரு ஹீரோ இதெல்லாம் படத்தை நம்ம செய்யாதீங்கன்னு சொல்லுவாங்களா? அதை அவங்க செஞ்சாதான் அடுத்த படத்துல அவங்களுக்கு பப்ளிசிட்டி கிடைக்கும். அதை வச்சு அவங்க நிறைய படம் அவங்களால வாங்க முடியும். இளைஞர்களுடைய செயல்திறன் எங்க போயிட்டு கிடைக்கிறீங்க? நடிகைகளுக்கு கோயில் கட்டுறதுல புஷ்புக்கு கோயில் கட்ட ஆரம்பிச்சு செலவைக்கும் போது அது நமிதாக்கு மாறி கும்பாபிஷேகம் பண்ணும்போது அது அசிங் கோயிலா மாறிடும். அதைதான் நம்ம செயல்திறன் போயிட்டு இருக்கு. சினிமா என்ற கனவு தொழிற்சாலையில் தங்கள் கனவுகளையும் வாழ்க்கையும் தொலைத்தவர்கள் எத்தனை பேர். சினிமால கோடி கட்டி பறந்தவங்களாம் கூட விலாசம் இல்லாம போயிட்டீங்களாங்க. நான் என்ன சொல்றேன்னா, ஒரு பால் கிண்ணம் இருக்கு, அதுல 2 சொட்டு விஷம் விடுறீங்கன்னா அந்த பாலோட தன்மையை மாறி இல்லையா, பயன் இல்லாம போயிடலையா? அப்படி இருக்கும் போது தமிழ் சினிமா வந்து ஒரு கிண்ணம் முழுக்க விஷம். அது நீங்க சொல்ற நல்ல படங்கள் எல்லாம் 2-3 சொட்டு பால் மாதிரி. அப்ப அதுக்கு மட்டும் என்ன பயன் இருக்க போகுது? நம்ம நம்பர் சொன்னாரு, எனக்கும் பெண் பிள்ளை இருக்கு, அதனால அபிமானம் ரொம்ப ரசிச்சு பார்த்தோம், விஜயும் பார்க்க சொன்னேன் அப்படின்னுட்டு. அதே கேள்வி நான் கேட்கிறேன், படத்தில் பெண்களை எவ்வளவு ஆபாசமாக காட்டுகிறார்கள். அங்க இருக்க பெண்களை வந்து உங்கள் வீட்டு பெண்
பிள்ளைகளாக நினைத்து பாருங்கள். அப்பொழுது நாங்கள் என்ன சொல்ல வருகிறோம் என்று உங்களுக்கு புரியும். அவர் சொன்னது போல் தமிழ் சினிமாவால் ஆல் இஸ் வெல் இல்லைங்கள், ஆல் இஸ் ஹெல் என்று சொல்லி வாய்ப்பு நடைபெறுகிறது. ஒரு முக்கியமான செய்தியை சொன்னார். அதாவது இந்த பிள்ளைங்க, சின்ன பிள்ளைங்க, ஏய் ஏய் ஏய், நீங்க தொலைக்காட்சி பார்க்குற பழக்கம் உள்ளவங்களா இருந்தா அண்மையில் தொலைக்காட்சியில் இருந்த ஒரு செய்திங்க, 9வது படிக்கிற ஒரு மாணவன் ஆசிரியை கத்தியால் குத்தி கொலை செய்துவிட்டு ஆசிரியை பறந்து போனார். ஏன்னா இதுக்கு அடித்தளமாக கூட பல படங்களை நம்ம வந்து பார்க்குறோம். குருவே துணைன்னு இருந்த காலம் வேற, இப்போ குரு வேதனைன்னு நினைக்கிறாங்க பிள்ளைங்கள. இதுக்கெல்லாம் கூட இந்த வன்முறைக்கெல்லாம் காரணம் கூட திரைப்படங்கள் என்று பேசப்படுகிறது. எனவே உஷா அவர்களுடைய செய்திகளை ரொம்ப அழகாக மறுத்து பேசுவதற்காக அழகப்பு